ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த 8 நாட்களுக்கான பலன் மறுபடியும் தொடங்குகிறோம். இடையில் கொஞ்ச நாள் விட்டுட்டோம், அதுக்கு பதிலாக மாத பலன் போட்டோம். அதோடு சேர்ந்து இப்போ வாரப்பலனும் போடலாம் அப்படின்ட்டு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மார்ச் 9 முதல் நமக்கு 15 வரைக்கும் நம்ம இந்த 8 நாட்களுக்கான பலன் ரிஷப லக்னத்துக்கு பார்க்க இருக்கோம். முதல் நாள் மார்ச் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம் மட்டும் கடகராசி இருக்குது. சாயந்தரம் 5:45 மணிக்கு அந்த 4ஆம் பாதத்தில் சந்திரன் மாறுவார். அது வரைக்கும் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இருக்கிறது. நமக்கு தனஸ்தானத்தில் சந்திரன் குருவை போல செயல்படுகிறார். நல்ல அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிறது. நமக்கு ஒரு செல்வாக்கு, பணவரவு மற்றும் பேச்சுக்கு மதிப்பு, ஒரு புதிய பெரிய மனிதர்கள் சந்திப்பு, புதிய காரியங்களில் தொடங்கிறது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, நீதித்துறை சம்மந்தப்பட்டது, எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் குருவானவர் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ வந்திருந்தால் மட்டும் இன்றைக்கி புது காரியங்கள் தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா, குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ லக்னத்தில் சந்திரன் மாதிரி செயல்பட்டாலும் கூட 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் என்பது நம்ம மனசுக்கு பாதிப்பை கொடுத்துரும். மனசுக்கு மனோபயத்தை கொடுக்கறது, ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கறது, அல்லது சண்டை சச்சரவை கொடுக்கறது, எதிர்ப்பு குணங்கள், அதாவது விரும்பத்தகாத செயல்பாடுகள்னு அர்த்தம் 8ஆம் பாவங்கிறது. ஸோ அந்த மாதிரியான நட்சத்திரம் வரும்போது நாம் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது. அதனால் இந்த நாளை அவாய்டு பண்ணிடணும். மற்றவர்களுக்கெல்லாம் இந்த நாள் பண வரவுக்கும், தொழில் பலத்துக்கும், அங்கீகாரத்துக்கும், உறவுகளுக்கும் சிறப்பாக இருக்கும். மறுநாள் மார்ச் 10ஆம் தேதி திங்கட்கிழமை, சனியினுடைய பூச நட்சத்திரம். 3ஆம் வீட்டில் சந்திரன் கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சனி நமக்கு 10ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்குது. சுக்கிரனும் நமக்கு லாபத்தில் இருக்கார். அதனால் குருவும் நமக்கு லக்னத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கும் நல்ல பலன்கள் நடக்கும். நம்பிக்கையாக நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கி நம்ம மூளையை பயன்படுத்தி நம்ம முயற்சியை செய்யும்போது அது நமக்கு வெற்றியை கொடுக்கும். நல்ல வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இப்போ யாருக்கெல்லாம் சனி நட்சத்திரம் ஆகாதோ, சனி தசாபுத்தி நடக்குதோ, அந்த ஆகாத நட்சத்திரம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவத்தை இயக்கிற மாதிரி வந்திருக்கவங்க மட்டும் இன்றைக்கி தொழில் சார்ந்த விஷயங்களோ புதிய முயற்சிகளிலோ ஈடுபடக்கூடாது. அதாவது ஒரு காரியம் தாமதமாகலாம். ஒரு மிஷினரி இயக்கும்போது ரிப்பேர் ஆகலாம், அல்லது ஒரு வாகனம், எந்த ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளுதோ அது சார்ந்து அவங்களுக்கு சில தீமைகள் நடக்கும். ஆனால் மற்றபடி 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பு இல்லாத நபர்களுக்கு மிக மிக நன்மையாய் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இது. மார்ச் 11ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரம், அதாவது புதனுடைய நட்சத்திரம். இப்போ புதன் நமக்கு லாபத்திலேயே இருக்கார். ஆனால் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால சின்ன சின்ன வேலைகள் கொஞ்சம் தாமதமாகிட்டு இருக்கும். பட் அது ஆர்டரு, இப்போ வேலை மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஆர்டர் கிடைக்கும், டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஒர்க்கு ப்ராக்ரஸ் நல்லாயிருக்கும். மனசுக்கு சந்தோஷத்தோட சில நிகழ்வுகளெல்லாம் நல்லது நடக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் நன்மைகள் பயக்கும். நமக்கு ஒரு வீடு கட்டுறது, பொருளாதார முன்னேற்றத்துக்கு, பொருள் வாங்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில் இருப்பவங்களுக்கும் மிக நன்மைகள் இருக்கும். இப்போ யாருக்கெல்லாம் புதன் 8ஆம் பாவம் 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக நம்ம பாஸ்கர ஆஸ்ட்ராலஜி சிஸ்டப்படி வந்திருந்தால் இன்றைக்கி புது காரியங்களை தவிர்க்கணும். அதன் மூலம் நமக்கு நஷ்டங்களை தவிர்த்துக்கலாம். மறுநாள் மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை, மக நட்சத்திரம் காலையிலிருந்தே இருக்குது. அப்போ கேதுனுடைய நட்சத்திரம் சிம்ம ராசியில் சந்திரன் மாறிடுறாரு. 4ஆம் வீட்டில் சந்திரன் கேது மாறி, கேது 5ஆம் வீட்டில் இருக்கார். சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருந்து சூரியன் சனி 10ல் இருக்கிறதுனால
வேலை சார்ந்த நன்மைகள் ஏற்படும். வேலை சார்ந்த ஒரு பதவி உயர்வு கேட்குறவங்க, பதவி மூலம் அங்கீகாரம் கிடைக்கிறவங்க, புதுசாக பதவியில் வந்து பொறுப்பேற்றுக்கிறவங்க, இதுக்கெல்லாம் வந்து சிறப்பாக நடக்கும். சூரியன் சார்ந்து அப்படிங்கிறதுனால அரசியல் வழி ஆதாயம், அரசியல் ரீதியாக திடீர் பதவிகள் கிடைப்பது, பெரிய மனிதர்களோட சந்திப்பு, ஒரு புது ப்ராப்பர்ட்டி வாங்கிறது, அரசு சம்மந்தப்பட்ட இடங்களில் போய் நம்ம டீல் பண்ணுறது, கான்ட்ராக்ட் எடுக்கிறது அல்லது குடி போகிறது, இது சம்மந்தப்பட்ட நன்மைகள்லாம் நடக்கும். யாருக்கெல்லாம் கேது சரியில்லையோ, 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமோ பொது காரியங்கள் இன்றைக்கி பண்ண வேண்டாம். மார்ச் 13ஆம் தேதி வியாழக்கிழமை பூர நட்சத்திரம், சிம்ம ராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சுக்கிரன் வந்து மீன ராசியில் லாப ராசியில் தான் இருக்கார். ஆனால் சனியாகவும் ராகுவாகவும் செயல்படுறார். அதனால் இன்றைக்கும் பொழுதுபோக்கு அம்சங்கள், குழந்தைகளோட குதூகலம், மனதிற்கு இனிய நிகழ்வுகளோடு நல்லாயிருக்கும். நண்பர்களால் செல்வாக்கு உயரும். அதே போல் நமக்கு இப்போ மூளை உழைப்பு சார்ந்த ஒரு கமிஷன் வகையில் இருக்கவங்களுக்கெல்லாம் லாபங்கள் பெருகும். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். உழைப்பு இருக்கிறவங்களுக்கும் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சுக்கிரன் வந்து கெட்டுப்போய் இருக்கவங்களுக்கு, அதாவது 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மட்டும் இன்றைக்கி பொது காரியங்கள் தவிர்க்கணும். ஆண்களானால் பெண்களும், பெண்களானால் ஆண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மற்றும் பழக்க வழக்கங்கள் புதிதாக நம்பி செய்யக்கூடியதில் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு சில விஷயங்களில் ஈடுபடுறதுல எல்லாம் கவனம் தேவை. ஏன்னா சுக்கிரனும் ராகுவும் இணைஞ்சிருக்காங்க. இது வந்து சுக்கிரன் கெட்ட அமைப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த கெடுபலன். மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரம், காலையில் 6:18 உத்திர நட்சத்திரம். ஒரு பாதம் வந்து நமக்கு சிம்ம ராசிலையும் 3 பாதம் கன்னி ராசிலையும் இருக்குது. அதனால் 4 சந்திரன் சூரியனை போல் செயல்படுது. இன்றைக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, ஒரு அரசியல் சார்ந்த நன்மைகள், புகழ், பெருமைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கும், மற்றபடி கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். சூரியன் வந்து குருவை போல் செயல்படுகிறார். ஃபைனான்ஸு நல்லாயிருக்கும். சூரியன் குருவை போலவும் சந்திரனை போலவும் செயல்படுகிறார். அதனால் நமக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், நம்ம நன்மதிப்பு கிடைக்கும். இப்போ யாருக்கெல்லாம் சூரியன் வந்து 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி தொழில் மந்தமாக இருக்கும். அதனால் பொது காரியங்கள், புது முயற்சிகள் தலையிடக்கூடாது. மார்ச் 15ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8:53 அஸ்த நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் முடிஞ்சு அஸ்த நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறது, கலைகள் சார்ந்த நன்மைகள், கமிஷன் வகையில் நன்மைகள், மற்றபடி கம்யூனிகேஷன் லைனு, இடம் மாறுறது, இதுக்கெல்லாம் நல்லது. புது நிகழ்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து கல்யாணம், குழந்தை பேர், இது சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நம்ம நாள் குறித்து பண்ணுறதுக்கு இது சிறப்பாக இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இஷ்ட தெய்வத்தை வழிபடுறது, பெற்றோர்கள், உறவுகள் அனைத்து வகையிலும் நன்மையை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். சந்திரன் யாருக்காவது 8-12 உபநட்சத்திரமாக வந்திருந்தால் அவங்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும், சஞ்சலப்பட்ட மனசு இருக்கும். மறுநாள் மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11:44 வரைக்கும் இந்த அஸ்தம் இருக்குது. அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம். செவ்வாயை போல் பலன் தரும். செவ்வாய் வந்து நமக்கு 2ஆம் இடத்துல குரு நட்சத்திரத்தில் இருக்கார், புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். தனலாபங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.